இஸ்ரேல் காசா இடையிலான போரில் ஈரான் நுழைந்தது எப்படி? இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகள் ஏவியது ஏன்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காசாவிற்கு எதிரான போரில் ஹமாஸுக்கு ஈரான் மறைமுக ஆதரவு தெரிவிப்பதாக இஸ்ரேல் ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் உட்பட 7 பேர் உயிரிழந்ததால் ஈரான் கடும் கோபமடைந்தது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்த ஈரான் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இஸ்ரேலை நோக்கி 300 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசியது. இதன் மூலம் தங்களை சீண்டினால் நேரடியாக தாக்குவோம் என ஈரான் சுட்டிக்காட்டிய நிலையில் சிறிது நாட்கள் இஸ்ரேல் அமைதி காத்தது. ஆனால் கடந்த மே மாதம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். இது பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகளை எழுப்பியது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 30ஆம் தேதி ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியான் பொறுப்பேற்ற நிலையில் அவரது பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் அவரது பாதுகாவலர்கள் தெஹ்ரானில் கொல்லப்பட்டனர். அதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர் ஃபவுத் ஷுக்குர் கொல்லப்பட்டார். இதன் மூலம் 24 மணி நேரத்தில் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவரையும் லெபனானில் ஹிஸ்புல்லா தலைவரையும் தாக்கி இஸ்ரேல் தனது பலத்தை காட்டியது. கடந்த 2 மாதங்களாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா இடையே தாக்குதல் பல்வேறு வகையில் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. குறிப்பாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பேஜர்கள் வெடித்தது, வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலை தொடுத்தது என இஸ்ரேல் உக்கிரமாக இறங்கியது. இந்நிலையில் கடந்த வாரம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப்படையின் தளபதி அபாஸ் நில்ஃபோரஷன் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா லெபனானில் கொல்லப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈரானின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவரான ஐதோல்லா அலி காமினி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தங்களது ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து கொல்லப்படுவது அரசியல் ரீதியான அவமானமாக கருதியதால் ஈரான் தாக்குதலை தொடுத்துள்ளதாக பிபிசி தமிழ் முன்னாள் ஆசிரியர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரானின் தளபதிகள் கொல்லப்படுவதே அது ஒரு மிசைல் தாக்குதல் ஒன்றை நடத்தி, ஆனால் அந்த மிசைல் தாக்குதலில் எல்லா ஏவுகணைகளும் இஸ்ரேல் மற்றும் அதனுடைய கூட்டணி நாடுகளால் முறியடிக்கப்பட்டன. அந்த தாக்குதலில் பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இது ஏப்ரலில் நடந்தது. இஸ்ரேலின் பசி என்று கருதப்படும் அதனுடைய ஹெஸ்புல்லாவின் தலைவரே கொல்லப்பட்ட அந்த சூழலில் ஈரான் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் அது ஈரானுக்கு ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்வார்களே, அது அவருக்கு ஒரு அவமானம் என்று அந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருதப்படும் என்ற சூழலில் அது பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வந்திருக்கிறது. அடிப்படைவாதத்திலிருந்து மிதவாத போக்கிற்கு மாறும் ஈரானை இஸ்ரேல் மறைமுகமாக சீண்டி போரின் பாதைக்கு கொண்டு வந்ததாக பேராசிரியர் கிளாட்சன் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் தனது போரை வேற ஒரு லெவலுக்கு உயர்த்தியிருக்காங்க. இவங்க புதிய புதிய ஆயுதங்களை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தளமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டில் ஏற்கனவே இருந்த அதிபர் அவர் ஒரு ஏர் கிராஷில் இறந்து போகிறார். அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய அதிபரை நேரடியான தாக்குதல் மூலமாக கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு அடிப்படைவாத அரசியலிருந்து மிதவாத அரசியலுக்கு அவங்க மாறிக்கிட்டு இருக்கும்பொழுது, இந்த தாக்குதல் அதிகமாக நடக்கும்பொழுது மற்ற நாடுகளும் நேரடி தாக்குதலில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். இதுவரை நடந்த தாக்குதல்களை விட மறைமுக தாக்குதல்களில் இஸ்ரேலே இறங்கி செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்ட போது ஈரான் சிறிது நாட்கள் அமைதியாக இருந்ததால் இஸ்ரேல் அடுத்தடுத்து தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இதே நிலை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்ட பிறகும் இருக்கக்கூடாது என்பதால் ஈரான் உடனடியாக நேரடி தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக கருதப்படுகிறது.
ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கிய போர் தற்போது ஈரான் பக்கம் திரும்பியதால் அதன் போக்கை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் ஈரான் நாடுகளின் ஏவுகணை வளம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் இப்போது பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு போருக்கான அழைப்பாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஏவுகணை தாக்குதல் அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள ஈரான் பயன்படுத்தின ஏவுகணை தான் குறிப்பிடுறாங்க. அவங்க எங்களுடைய வலிமை என்ன அப்படின்னு காட்டுறோம் அப்படின்றதுனால தான் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறதா இதை சார்ந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நிபுணர்கள் சொல்றாங்க. ஈரான் கிட்ட நிறைய ஏவுகணைகள் இருந்தாலும் இஸ்ரேலை தாக்குவதற்கு அவங்க பயன்படுத்தின ஏவுகணை அப்படின்னு பார்க்கும்போது ஃபத்தா 2 கான்குவரர் அப்படின்னு சொல்றாங்க. 1500 கிலோமீட்டர் தொலை வரைக்கும் பயணப்படக்கூடியது. ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இதனுடைய வேகம் அப்படின்றது இருக்கு. ஒரு இலக்கை குறிச்சாங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாக அதனுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிராவல்லையே அதனுடைய திசையை அல்லது எந்த இலக்கை மாற்றக்கூடிய தொழில்நுட்பமும் இந்த ஃபத்தா 2 ஏவுகணையில் இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சமாக பார்க்க முடியுது. ஏவுகணையில் மட்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஷபாப் 2 அப்படின்ற ஏவுகணையை ஈரான் பயன்படுத்துகிறாங்க. ஷபாப் 3 இதனுடைய பயணப்படக்கூடிய தொலைவை நம்ம குறிப்பிடுறோம். அதாவது ஷபாப் 2 500 கிலோமீட்டர் வேகம், ஷபாப் 3 1000 கிலோமீட்டர் வேகத்தில் தொலைவு பயணிக்கக்கூடியது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் டெலிசா 300 கிலோமீட்டரும், ஜெரிகோ 1 500 கிலோமீட்டர் தொலைவும் பயணிக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஈரான் கிட்ட ஃபட்டா அப்படின்ற 3ஆம் ஜெனரேஷனுக்கான ஏவுகணை இருக்கு. அது 1500 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கக்கூடியது. செஜில் 2 அப்படின்றது 2000 கிலோமீட்டர், அதாவது இங்கிருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையும் தாக்கக்கூடிய வலிமை படைத்தது. இஸ்ரேல் கிட்ட அதே மாதிரி ஜெரிகோ 2 அப்படின்ற ஒரு ஏவுகணை இருக்கு. 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஜெரிகோ 3 4800 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி இலக்கை தாக்கக்கூடியது. இது எல்லாமே ஒளியை விட 6 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள். இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் இன்னொரு மறைமுகமான செய்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய வலிமை என்ன, இந்த ஏவுகணை பயணப்படக்கூடிய தொலைவை அப்படி என்னன்றதை எந்த நாடும் வெளிப்படையாக சொல்லாது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்தியாவில் அக்னி ஏவுகணையுடைய பயணப்படக்கூடிய தொலைவு நாம் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட சீனாவுடைய கணிப்புப்படி அது 5000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய வலிமை என்ன அப்படின்றத வெளிப்படையாக தெரிவிக்கிறத எந்த நாடும் விரும்பாது. ஸோ இதனுடைய உண்மையான தாக்கக்கூடிய திறன் என்னன்றது இன்னும் மறைமுகமாக வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் இருக்கு.